Peppers Entertainment Television. Turn on the heat. So நான் யாரை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து சூப்பர் ஸ்டார் பத்தி தான் சொல்ல போறேன். ஏன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் இந்த நியூஸை வந்து எப்படா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆப்வியஸா வந்து சூப்பர் ஸ்டார் பத்தினா இப்போதைக்கு கபாலி படத்தை பத்தி தான் நம்ம வாரம் வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ கபாலி படம் டீசருக்கே வந்து ஆரவாரமான வரவேற்பு யூடியூப்ல 1 மில்லியனுக்கு மேல வந்து பார்த்துட்டு போய் டவுன்லோட் பண்ணி 10 வாட்டி பார்ப்போம். இல்ல நான் நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் படம் ரிலீஸ் ஆனப்பல அந்த டீசர் அப்போ கூட திரும்ப போட்டு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ டீசரே வந்து படத்துக்கான ட்ரையல் மாதிரி இவ்வளோ ஹிட் ஆனது வந்து நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து இருக்கிற விஷயம் என்னது, ஆடியோ லான்ச். ஆடியோ லான்ச் எப்போ அப்படின்னு நம்ம பாட்டுலாம் கேட்கணுமா? டீசர் மட்டும் பார்த்தா போதுமா? டீசர்ல அந்த பிஜிஎம்மே வந்து கலக்கலா இருந்தது. ஆமா, அப்ப பாட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வந்து பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ ஆடியோ லான்ச் எப்போ அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ஜூன் 12 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நிஜமாவே ஜூன் 12 ஆடியோ லான்ச் பண்ணிட்டாலும் இல்ல அதுக்கு ப்ரீவியஸா பண்ணா கூட நமக்கு வந்து ஹாப்பியா தான் இருக்கும். இப்போதைக்கு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 12 தான் வந்து ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அது மட்டும் இல்லாம சென்னையில ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வைக்கலாம், மலேசியாலயும் ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்கன்னு லாஸ்ட் வீக்கே சொன்னோம். ஸோ அதை பத்தி இப்போதைக்கு நம்மளுக்கு கன்ஃபார்மா எதுவுமே தெரியல. பட் ஜூன் 12 வந்து ஆடியோ லான்ச் இருக்கும் அப்படிங்கிறது டவுட்டா தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் கன்ஃபார்மா தெரியல. ஸோ அதை தொடர்ந்து படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா வந்து ஜூலைல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளே கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த படம் சென்னையில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 days கழிச்சு மலேசியாலயும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. 5 days கழிச்சு தான். ஆமா, 5 days கழிச்சு தான். இப்ப ரீசன்ட்டா நடந்த விஷயங்கள் என்னன்னா மலேசியால தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கதையெல்லாம் சொல்லிடுறாங்க. ஆமா, அதனால வந்து சென்னையில ரிலீஸ் ஆகி 5 days கழிச்சு தான் வந்து மலேசியால ரிலீஸ் பண்ண போறாங்களா. மலேசியால வந்து பயங்கர ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்லலாம். நம்மள மாதிரி அங்கேயும் வந்து அப்படியே கேங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப மலேசியா டான் ஆச்சு அந்த ஆமா, அதனால வந்து பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரமே படம் ரிலீஸ் ஆக போது நம்ம எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருந்த ஆசை நிறைவேற போகுது.